முழுதும் உழைத்தாலும் உழவுக்கு வந்தனை செய்கின்ற ஒரு நல்ல விழாவாக நமக்கு இந்த பொங்கல் விழா இருக்கின்றது. திருக்குறள் நம்ம படிச்சிருப்போம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இது உழவுக்கு மரியாதை கொடுக்கின்ற, விவசாயத்திற்கு, குறிப்பாக விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு விழா. ஏன்னா நாம் விவசாயிகள், அதாவது வயல்வெளியில் கழனியில் ஏர் பூட்டி நமக்கெல்லாம் சோறு ஊட்டுறவங்களை நினைக்கிற ஒரு பெரிய விழா. அவங்க இல்லைன்னா நாமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதுதான் உண்மை. உழவு, அதனால தான் உழவு ரொம்ப முக்கியம். அதை கொண்டாடுற ஒரு சிறப்பு நாள் தான். அதுக்கு உழைக்கிற மாடு ஆட்கள் எல்லாரையும் சேர்த்து செய்கிற ஒரு நல்ல சிறப்பான விழா இந்த பொங்கல் விழா. இந்த விழாவை நம்முடைய இளைஞர்கள் ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக எடுத்து செய்கிறார்கள். நான் உண்மையிலேயே அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த விழாவானது நாம் எதை செய்தாலும் ஒரு அர்த்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். இப்போ பாருங்கள், பிள்ளைங்க நல்லா டான்ஸ் போடுறாங்க. நான் போன டைம் கூட சொன்னேன், நல்லா பாடுறாங்க, நல்லா பேசுகிறாங்க. இந்த போட்டிகள்லாம் இளைஞர்கள் என்ன பண்ணணும், அடுத்த வருஷம் கொஞ்சம் ஒருங்கிணைச்சிங்கெல்லாம் நல்லாயிருக்கும். எப்படின்னு சொன்னால், சின்ன சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு ஒரு போட்டி, பெரிய பிள்ளைங்க அவங்களுக்கு ஒரு போட்டி, பெரியவங்க அவங்களுக்கு ஒரு போட்டி. அப்போல்லாம் நல்லா செய்வோமே. இப்போ செய்கிறீங்க, அதை கொஞ்சம் சிறப்பாக ஒன்றும் செய்யுங்க. அந்த கயிறுத்தல், தாண்டுதல், ஓடுதல், ஸ்லோ சைக்கிளு, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, இந்த போட்டியெல்லாம் கொண்டு வந்தோம்னா பிள்ளைகளுக்கு திறமை வளரும். நாம் ஏதோ வந்தோம், பேசணும், கை தட்டணும், போயிட்டோன்னு இல்லாமல் பிள்ளைகளை ஊக்குவிக்கிற விழாவாக இதை மாற்றணும். சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போ சிறு வயசுலேருந்து எவ்வளோ ஊக்கம் கொடுக்குறோமோ அவ்வளவும் அது விதை போடுற மாதிரி. சின்ன வயசுல எதை கற்றுக் கொடுக்குறோமோ அதை அப்படியே பிடிச்சிக்கும் பிள்ளைங்க. நீங்க ஒன்றா பாருங்களேன், சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்க எதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களோ அதெல்லாம் கற்றுக்கும். அது மாத்திரமல்ல, நாம என்ன செய்யறோமோ அதையும் அப்படியே கற்றுக்கும். அதனாலதான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சொல்லுவாங்க. தாயின் கருவறையிலே தொடங்குற நம்முடைய கதை கல்லறை வரைக்கும் இருக்கின்ற இந்த பூமியில இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் நிறைய இருக்குது, ஏராளமா இருக்குது. உழைப்பு உயர்வு, உழைப்பு உயர்வு, வலி உயர்வு. எதெல்லாம் உழைக்கிறோமோ, எங்கெல்லாம் வலி இருக்கிறதோ அங்கெல்லாம் உயர்வு இருக்கிறது. வலி இல்லாம எதையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. வலி வேண்டும். 10 ரூபாய் வேணும்னா 10 ரூபாய்க்கு உண்டான வலி இருக்கணும். வலி இருந்தால் மட்டும்தான் 10 ரூபாய் எடுக்க முடியும். அந்த 10 ரூபாய் எடுக்கிறது நம்ம இடத்துல வலி இல்லாம, வலி என்பது உழைப்பு, உழைப்பு இல்லாம எடுக்கணும்னா கண்டிப்பா ஆகாது, ஒரு காலம் நடக்காது. நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பா முன்னுக்கு வரும். அதற்கு முன்மாதிரியாக இன்றைய இளைஞர்கள் இருக்க வேண்டும் என்பது எங்க எல்லோருடைய ஆசை. ஒரு முன்மாதிரியா இருக்கணும். இளைஞன் எப்படியோ, நீங்க வாலிப வயதை நீங்க கடந்து வரும்போது நல்லா பாருங்க, நமக்கெல்லாம் ஆண்டவன் கொடுத்த ஆயுள் என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மாத்திரம்தான். மிஞ்சி போனா ஒரு 60 வருடம் என்று வைத்துக் கொள்வோம். இந்த 60 வருடங்களிலே 20 வருடம் குழந்தை பருவம், பிள்ளை பருவம், குழந்தை பருவம். இந்த குழந்தை 20 வருடம் எப்படி ஓடுது? குழந்தைங்களா போயிடுது, இல்ல பள்ளிக்கூடம் போறோம், படிக்கிறாங்க, படிப்புல போயிடுதா? அடுத்து கடைசி 20 வருடங்கள், கடைசியா இருக்கிற 20 வருடம், இந்த மாமா இருக்கிறாரு, வயசு முடிஞ்சு போச்சு, இதை இருக்கிறோம், நாங்களாம் வயசாயிட்டோம் பெரியவங்களாம். அப்போ அந்த கடைசி 20 வருடம் என்பது வயோதிக காலம். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கடைசி 20 வருடத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்? உடம்பு சரியில்லாத போவோம், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இல்லைன்னா எங்கன்னா உட்காந்து கிடக்க தோணும். இப்படி அந்த 20 வருடங்கள் கழிந்து போயிடும். நல்லா பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு 60 வயசுன்னு சொன்னா 20 வயசு குழந்தை பருவம், பள்ளி பருவம், படிக்கின்ற வயசுல கழிஞ்சு போயிடுது. அடுத்து முதிர்ந்த வயசுல நோய், வியாதி, படுக்க, வேதனை, கஷ்டம், அதுல போயிடுது. மீதி இருக்கிறது எவ்வளவு வருடம்? இடையில ஒரு 20 ஆண்டு காலம்தான் இளைஞர்களாகிய உங்களிடம் கொடுக்கப்படுகிறது. அந்த 20 ஆண்டு காலத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நம்ம ஊர் முன்னேற்றம் கண்டிப்பா அடங்கி இருக்கும். அந்த 20 ஆண்டு காலத்தை பயன்படுத்துறதுக்கு எப்படி? காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவோம், ஒரு சின்ன பழமொழி, காலம் பொன் போன்றது. காலம் பொன் போன்றதுன்னா என்ன? தங்க மாதிரி. ஒரு நிமிடத்தை நாம் தவற விட்டோம்னா உழைப்பு போச்சு. ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிற உழைப்பு அது எத்தனையோ பேர் பாருங்க, கண்ணு முடிச்சு சம்பாதிக்கிறாங்க. எவ்வளோ பேர் கண்ணு முடிச்சு சம்பாதிக்கிறாங்க. ஏன்? நாம் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், வாழ்க்கையில நம்ம முன்னுக்கு வரணுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் பெற்றவங்க உழைக்கிறார்கள்.
நிறைய பேர் நான் பார்க்குறேன், உழைக்காம சோறு எப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு தெரியல. நிறைய பேர் எங்கிட்ட சொல்ல வரல, பொதுவாக நான் போகிற இடங்கள்லாம் கூட பார்ப்பேன், உழைக்காம சோறு தின்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அப்பா அம்மா எங்கேயோ போகிறாங்க பாவங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, உழைக்கிறாங்க, கொண்டு வந்து எப்படியாச்சும் நம்ம புள்ளியாச்சே அது வேலைக்கு போனாலும் போகலனாலும் கொண்டு வந்து போட்டுடுறாங்க, நம்ம சாப்பிட்டுடுறோம். ஆனால் உழைப்பு இல்லாமல் உண்பது வீண். உழைப்பு இல்லாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சின்ன பசங்க நல்லா கவனிங்க, சின்ன பசங்களுக்கு தான் இப்போ நான் சொல்லிக்கிறேன். சின்ன பிள்ளைங்க நல்லா உழைச்சா மட்டும்தான் நம்ம நல்லா சாப்பிடணும். அப்போ உழைக்க கற்றுக்கணும். இந்த உழைப்பு மாத்திரமல்ல, கல்வி ரொம்ப முக்கியம். அம்பேத்கர் அதுதான் சொல்லுவார். அம்பேத்கருடைய சுலோகத்தில் முதன்மையானது எது? கல்வி எப்படின்னுவார். கல்வி கற்றுக்கோ, நீ முன்னுக்கு வரணும்னு சொன்னீங்கன்னா கல்வியை கற்றுக்கோ. கல்வி உன்னை எங்கே கொண்டு போய் விடும் தெரியுமா? நீ அதை படிச்சுப்பாரு, ஆசையாக படிச்சுப்பாரு. ஆசை வை, அது மாதிரி ஆசை வை. எது மாதிரி ஆசை வைக்கிறோம், நல்லா துணி போட்டுக்கணும், நல்லா நகை போட்டுக்கணும், நல்லா நம்ம என்ன நல்ல பெரிய நல்லா டிவி பார்க்கணும், எதெல்லாம் எது மேலெல்லாம் ஆசை வைப்போம். ஆனால் படிப்பு மேலே நம்ம ஆசை வைக்கிறது இல்லை. படிப்பு மேலே ஆசை வைக்கணும். படிப்பு மேலே யாரெல்லாம் ஆசை வைக்கிறோமோ அது மேலே ஆசை போக 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 அந்த கல்வி சிறப்பான ஒரு இடத்துல உங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அது மாத்திரம்தான் உண்மை. வேற எதுவும் ஒன்று உயர்த்தாது. பணம் உயர்த்தாது, பணம் உயர்த்தாது, பட்டம் உயர்த்தாது, பதவி உயர்த்தாது, சொத்து எவ்வளவுதான் நீ சொத்து வச்சுட்டு ஒன்று உயர்த்தாது. ஆனால் கல்வி, படிப்பு அது மிகையான செல்வம். அது உன்னை எங்கே வேணாலும் அட்ரஸ் பண்ணும். நீ எங்கே வேணாலும் போ, உன்னை அட்ரஸ் பண்ணும். அந்த கல்வியை கொடுக்கறதுல பிள்ளைங்க எப்படியோ பெற்றோர்களாகிய நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து பிள்ளைகளை இப்பொழுதிலிருந்தே நல்ல கல்வி கொடுத்து அவர்களை வளர்க்க முயற்சி பண்ணுங்கள். அதுதான் நாங்கள் ஒரு கல்வின்னு ஒன்று ஆரம்பித்தோம். அதுக்கு அந்த அளவுக்கு கோஆப்ரேஷன் இல்லை. நாங்கள் யூத்துங்கெல்லாம் எப்படியாச்சும் போட்டு அதில் சேர்த்து பிள்ளைங்களுக்கு ஒரு கல்வியை கொடுப்போம். நல்ல கல்வியை கொடுக்கலாம். ஒரு டியூஷன் கொடுப்போம், ஒரு டியூஷன் போடுவோம். பிள்ளைங்களுக்கு அப்போவாது கொஞ்சம் நம்மளால் இயன்றது யாரையாச்சும் போட்டு படித்தவங்க நம்ம வாழ்க்கை நிறைய இருக்கிறாங்க, டிகிரி ஹோல்டர் படிச்சு இருக்காங்க. எல்லாரையும் போட்டுக்கிட்டு ஒரு நாளுக்கு ஒரு டியூஷனை போட்டு சொல்லி கொடுப்போம். பண்பாடு வளரணும். நம்ம ஏன் வளரல அப்படின்றத ஒவ்வொருவரும் நம்ம சிந்திக்கணும். எத்தனையோ சமுதாயம் இருக்கிறது இந்த பூமியில, எத்தனையோ சமுதாயம் இருக்கிறது. எத்தனையோ சமுதாயம் இருந்தாலும் அடித்தட்டு மக்களாக நம் சமுதாயம் இருந்து கொண்டிருப்பது இந்த ஒருத்தரும் எண்ணணும். நம்ம எண்ணத்துக்குள்ள வரணும், சிந்திக்கணும். ஏன் நம்ம மாத்திரம் மேலே வரல, முன்னுக்கு வர முடியல? ஏன்னா ஒன்று சொல்றேன் பாரு, நான் இன்னைக்கு நான் ஒரு உத்தியோகம் பண்றேன்னு சொன்னேன்னா சும்மா கிடைச்ச உத்தியோகம் கிடையாது. உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, நான்லாம் கஞ்சிக்கு, ஏன் கஞ்சி தண்ணிக்கு கூட இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறேன். சோத்துக்கு இல்லாம எத்தனையோ காலம் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அப்பெல்லாம் காந்தல்னு சொல்லுவாங்க. அந்த கூழ் ஆக்கணும் அந்த சட்டியில், அந்த காந்தலுக்கு சண்டை போட்டுருக்கோம். அதான் உணவு. மதியம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோம்னா கஞ்சி தண்ணி இருக்குமான்னு தான் வருமா, வீட்டில் சோறு இருக்குமான்னு வந்தது கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நாங்கள் இருந்த காலங்களில் எங்களுக்கு ஒரு என்ன சோறு கிடைக்க மிஞ்சி போனான்னு சொன்னால் ஆந்திரா பொன்னின்னு சொல்லுவாங்க. ஒரு பொன்னி அரிசி முகம் பெருசு இருக்கும். என்னதான் தண்ணி ஊற்றி ஒரு சமையாக விறகு போட்டு வேக வச்சாலும் அது வேகாது. இந்த மாமா மாதிரி யாருக்கு தெரியும், வேகவே வேகாது. அந்த சோறு தான் அன்னைக்கு உணவு. அது கூட கிடைக்காம எவ்வளோ வேதனைப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த காலம் அப்படி இல்லை. இன்னைக்கு எல்லாம் கிடைக்குது, எவ்வளோ கிடைக்குது. கஷ்டப்பட்டா மட்டும்தான். அதுதான் சொன்னேன் நான், வலி இருந்தால் மட்டும்தான் உழைப்பு. ஒரு கொத்தனார் போறாருன்னா அவன் ஆயிரம் நெல் எடுத்து அடக்கினாத்தான் வலி. அது வலி, அப்பதான் கூலி. அந்த கொத்தனார் போய் 1000 நெல்லை தூக்கி அன்னைக்கு நின்னபடி வேலை செஞ்சா மட்டும்தான் வலி, கூலி. எந்த கொத்தனாரும் சும்மா போய் இப்படின்ட்டு குடும்பத்திட்ட வாங்கி வர மாட்டாங்க. கஷ்டம் தெரியுமா? ஒவ்வொரு கஷ்டமும் நாம சொல்ல மாட்டோம், ஆனா அந்த கட்டடம் சொல்லும் இந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அருமையானவர்களே, எந்த உழைப்புக்கும் மதிப்பு உண்டு. எந்த உழைப்பா இருந்தாலும் அதற்கு மதிப்பு உண்டு. அதை உழைத்து பாருங்கள், நமக்கு உயர்வு உண்டு. உழைத்து பார்த்தா கண்டிப்பா நமக்கு உயர்வு வரும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, வளர்ச்சின்றது சாதாரணமா வந்துடாது. நம்ம நண்பர் வெங்கடேஷ் கேட்டு பாருங்க, நாங்கெல்லாம் படிக்கும் போது இந்த அளவுக்கு சாப்பாடு இருக்குமா, இந்த அளவுக்கு வசதி இருக்குமா? ஒண்ணுமே கிடையாது. நாங்கெல்லாம் மரத்தடி மகாராஜா. நாங்க படிக்கும்போது கட்டடம் கிடையாது. எங்கேயோ ஒரு புங்க மரத்தடி தான் எங்களுக்கு கிளாஸ் ரூம். இங்கெல்லாம் தெரு விளக்கு கிடையாது. எங்கேயோ ஒரு தெரு விளக்கு இருக்கும், அது கூட குட்டி குடி எரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த விளக்கு வெளிச்சத்துல வச்சுட்டு அந்த கம்பம் எரியுதுன்னு உட்காந்து அதில் படிப்போம். அதனாலதான் முன்னுக்கு வர முடிந்தது. நம்ம படிப்பு சாதாரணமா நினைக்கிறோம். அப்பா அம்மா முதல்ல நீங்க சிந்திக்கணுன்றப்ப நான் இவ்வளவு தூரம் பேசுறேன். நீங்க உங்க பிள்ளைகளை ஜாக்கிரதையா படிக்க வைங்க. உண்மையிலே சொல்றேன், கண்ணு கருத்துமா படிக்க வைங்க. அதுக்கு நீங்க முன்மாதிரியா இருக்கணும். நீங்க ஒரு மாதிரி இருந்துட்டா அப்புறம் எங்க பிள்ளை நீ சொன்னா கேட்கும். நீ முன்மாதிரியா இருக்கணும்னா அவர் அப்பன் சொல்றாருன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன்,
என் அக்கௌண்ட் பையன் ஒருத்தருக்குறான் பேரன் ரமேஷ் வீட்டு பையன், என்னடா பண்ற உங்க அப்பா? அப்பா குடிக்கு என்ன வரும், வேற என்ன? அப்பா குடிக்கு, இந்த வயசுல சொல்றான் அப்பா குடிக்கிறாருன்றான். இதை ஏன் சொல்றேன்னா, இந்த பழக்கம் அந்த பிள்ளைக்கு என்ன ஆகும், அப்படியே ஊறும். நீ சாப்பிடு, தெரியாம சாப்பிட்டு போ வீட்டுக்கு. நீ சாப்பிடணும்னா ஓ உழைப்புன்னுவேன், என் கஷ்டம்னுவேன், ஏன் பண்ணுவேன். ஆமா, அதுல யாரும் தலையிட முடியாது. ஆனா அதை மறைவா சாப்பிட்டு போ. பிள்ளை எதிரில் சாப்பிடாத, பிள்ளை எதிரில் தப்பா பேசாத, பிள்ளை எதிரில் பேசக்கூடிய பேச்சுகளை பாருங்களேன். அப்ப என்ன கத்துக்குவோம் பிள்ளைங்க? அதுதான் கத்துக்குவோம். அன்பார்ந்தவர்களே, நம்ம சமுதாயம் ஏன் மேல வரலன்றதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் வரலன்றது வலி வேண்டும். வலி இல்லாம கண்டிப்பா நடக்காது. நட போறாங்க, சும்மா தமோதரம் நட்ட உடனே 100 ரூபாய் தூக்கி கொடுத்துருவாங்களா? அவங்க ஏறணும், 2 மணி ஏறணும். இந்த வெயில்ல இன்னொன்னு சொல்றேன் பாரு, இந்த இனம் இருக்கிறத, இந்த இனம் ஏன் கருப்பா இருக்குது தெரியுமா? கருப்பா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, பெரிய காரணம். என்ன காரணம் சொல்லுங்க? தெரியும் உங்களுக்கு என்ன காரணம்? என்னம்மா? வெரி குட், கை தட்டுங்க. கருப்பா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வலி, உழைப்பு. அவ்வளவு உழைப்பு. வெயிலையும் காணலையும் அனலையும் வயல்லையும் காட்டிலையும் மலையிலையும் கனி காட்டிலையும் திரிஞ்சு உழைக்கிற உழைப்பு. நீ வெயில்ல 4 நாள் போய் பாரு, எப்பேர்கிட்ட வெள்ளையா இருந்தாலும் கத்துடுவாங்க. உழைப்பு. அதனாலதான் கருப்பா இருக்கிற உழைப்பு. கருப்பா இருக்கிறது ஒன்றும் பெரிய நம்மளுக்கு இழுக்கு கிடையாது, இழிவு கிடையாது. வலி, வேதனை, உழைப்பு. அதனாலதான் கருப்பு. ஆனா சிலரே சிவப்பாக்குறாங்கன்னா என்ன காரணம்? வலி இல்லாத உழைப்பு. வலியே இருக்காது, பணம் வந்துடும், உழைப்பு. வலி இல்லாத உழைப்பு. நிழல்ல பார்த்து வேலை செய்வாங்க, சிவப்பா தான் இருப்பாங்க. வெயில்ல கஷ்டப்படுறவங்க எப்படி இருப்பாங்க? கருப்பா தான் இருப்பாங்க. அருமையானவர்களே, நம்ம பிள்ளைகளும் சிறப்பாக உயர வேண்டும். அதற்கு வலி வேண்டும். என்ன வலி? இன்னொன்று கூட சொல்றேன் பாரு. நான் திருவண்ணாமலை ஐடிஐ படித்தேன். திருவண்ணாமலை ஐடிஐ படிக்கும் போது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, மலையாம்பாடியில் ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல மணின்னு ஒருத்தர் வேலை செஞ்சார். அவர் கையில் இருந்த ஒரு ஓட்ட சைக்கிளை வாங்கி கொடுத்தாரு எங்க அப்பா. ஓட்ட சைக்கிள். அந்த சைக்கிளை வச்சு நீங்க நம்புங்க கண்டிப்பா 6 மாசம் சைக்கிள்ல தான் போனோம் திருவண்ணாமலைக்கு ஐடிஐக்கு. காக்கி ட்ரௌசர் போட்டு, காக்கி சட்டை போட்டு சைக்கிள்ல போயிட்டு வருவேன். வலி எப்படியாச்சும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். வலி. அருமையானவர்களே, இந்த காலகட்டம் அப்படி இல்லை. நாம நினைச்சா மாத்திக்கலாம், நம்ம நினைச்சா மாறிடலாம். நம்ம அப்பா அம்மாவை நினைச்சா பிள்ளைகளை நிச்சயமா தூக்கி விடலாம். அதுக்கு அப்பா அம்மா சரியா இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய வேண்டுகோள். நீங்க நல்லா பிள்ளைகளை படிக்க வைங்க. படிக்க வைக்கிறதுக்கு உண்டான வசதிகளை செஞ்சு கொடுங்க. பசங்க முன்னாடி தப்பா பேசாதீங்க. பசங்களுக்கு எதெல்லாம் நல்லதை நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. நிச்சயமா இந்த சமுதாயத்திற்கும் மாற்றம் வரும். இந்த சமுதாயம் எழுந்து நிற்கும். இந்த சமுதாயம் ஒரு நாள் மேடை ஏறும். இந்த சமுதாயத்திற்கும் ஒரு நாள் விடியல் வரும். அது யாரிடத்தில் இருக்கிறது? நம்மிடத்தில் இருக்கிறது. எனவே அருமையானவர்களே, அருமையான பெற்றோர்களே, அருமையான இளைஞர்களே, நீங்கள் இதற்கு முன்மாதிரியாக இருந்து நம்முடைய கிராமத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சீர்தூக்குவதற்கு இல்லை தூக்கி விடுவதற்கு இயன்ற உதவியை செய்யும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் என்ன கேட்டீங்கன்னா, எதுக்கெல்லாம் உதவி செய்யணுமோ இல்லையா, கண்டிப்பாக கல்விக்குன்னா கண்டிப்பாக செய்வோம். இந்த நேரத்து கூட நான் கிளின்டன் தம்பி பாலாஜிமெல்லாம் போயிட்டு இந்த குளங்கரவாடியில் கேட்டாங்க. ஒரு 40 பிள்ளைங்களுக்கு நோட் புக்கு என்ன தேவையோ வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். ஏன்னா கல்வி நம்ம பிள்ளைங்க தான் செஞ்சுட்டு வந்துருக்கு. இந்த மாதிரி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் நம்ம பிள்ளைகளை தூக்கி விடணுன்னு தான் என்னுடைய ஆசை. ஒவ்வொரு பிள்ளையும் நம்ம தம்பி கொத்தனார் வேலை செய்கிறோன்னா தம்பி பிள்ளை கொத்தனாராகவே இருக்கக்கூடாது. ஒரு மாற்று வழி. என் பிள்ளை நான் தான் கொத்தனார், என் பிள்ளை என் கொத்தனாராக இருக்கணும். நான் தூக்கி விடுவேன். ஒரு எண்ணம் வரணும். நான் தான் ஏறு ஓட்டுறேன், என் பிள்ளை ஏன் ஏறு ஓட்டணும், நான் தூக்கி விடுவேன் வரணும். என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை உன் பிள்ளை என்ன ஆகுறாருன்னு கேட்குறாருங்க. எல்லார் கையும் அறிவுரை சொல்லலாமே தவிர ஏற்றுக்க வேண்டியது யாருடைய கடமை? அதான் நம்ம யாரும் நம்ம கையில் இல்லை எதுவுமே. நம்ம பிள்ளையா இருந்தாலும் அடிச்சு சொன்னாலும் படிச்சு சொன்னாலும் காதுல ஏறினா மட்டும்தான் அதுக்கு கிரியை பண்ணும். ஏறலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எனவே இந்த இனம் வாழ, இந்த இனம் வளர, இந்த மக்கள் உயர, இந்த மக்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பம் வளருவதற்குண்டான ஆயத்த பணிகளை நாம் எல்லாம் இணைந்தே செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.